சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் காருவழி சின்ன திருப்பதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமணர் திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் 2ஆம் சனிக்கிழமை வழிபாட்டிற்காக சென்றிருந்தோம். இரண்டு புறமும் ஆலமரங்களும் அதன் எதிர்ப்புறம் பார்த்தீர்களானால் ஒரு தெப்பக்குளமும் அமைந்துள்ளது. இதில் அன்றைய காலத்தில் குளித்துவிட்டு சுவாமியை தரிசிக்க செல்வது வழக்கம். அதனைத் தொடர்ந்து முன்னேறி சென்றால் வலதுபுறம் மொட்டையடிக்கும் சிறு கூடாரம் உள்ளது. அதில் அடிப்பவர்கள் அடித்து கொண்டு தொடர்ந்து மேலே சென்றால் நம்மாழ்வார் மண்டபம் அமைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து உள்ளே மலையின் மீது சென்ற பிறகு ஏராளமான கூட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும். பொங்கல் வைக்கிறவங்க பொங்கல் வச்சிட்ருக்காங்க. வரிசையில் நின்று ஏராளமான கூட்டத்தோடு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் பழம் உடைக்கிற இடத்துல ஏகப்பட்ட கூட்டம். எவ்வளோ தேங்காய் பழம் உடைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அங்கேயே தீர்த்தமும் கொடுக்குறாங்க. மக்கள் வாங்கி தீர்த்தத்தை பருகிக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் முகப்புற வாயில். இதில் உள்ளே போனோம். உள்ளே போனால் 20 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு, இதெல்லாம் சிறப்பு தரிசனங்கள்லாம் இருக்குது. பாருங்கள் சிற்பங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு. உள்ளே போனாலும் 2-3 வரிசைகள் ஏராளமான கூட்டம் இருந்தது. இந்த கூட்டத்தில் நம்ம ரொம்ப நேரம் நின்று தான் தரிசிக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. ரொம்ப நேரம் நின்றுருந்தோம். இதுக்கப்புறம் வலதுபுறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கல் கொடிமரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடிமரம் இருக்குது. இவ்வளோ கூட்டம் இருக்குது மக்களே. அதுதான் மண்டபம். போகிறோம். இது கல் கொடிமரம், இது கொடிமரங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கருடாழ்வார் பிரசன்ன வெங்கடரமணர் திருக்கோயில். அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க மண்டபத்தில். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இடை போட்டுறது. அதுக்கப்புறம் கருவறை பக்கத்தில் ஒரு அற்புதமான ஓவியம் வந்தது. பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமாலின் காலை லட்சுமி தேவி அவர்கள் அமுத்தி விடுற காட்சி அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க. இதுதாங்க கருவறை நுழையிற பகுதி. இதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அமைதியாக வச்சுட்டு சாமியை தரிசிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இதாங்க கருவறை கோபுரம். இதை சுற்றி வந்த பின்னாடி வலதுபுறமாக பார்த்திங்கன்னா இங்கே திருமாலுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க. அதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு வந்து இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. இந்த 2ஆம் வாரம் சனிக்கிழமை நிகழ்ச்சி வெற்றிகரமாக சிறப்புற அமைந்து விட்டது. நன்றி, வணக்கம்.